உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இங்கே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க என் அன்பான இனிய உறவுகளே. இப்போ முத்து அந்த ஆளை பிடிச்சி அடித்து கேட்டதில் அவன் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி தானே எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் முத்து சும்மா விடுவாரா என்ன, ஸ்டேஷனுக்கு அள்ளி அடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு போகிறாருங்க. அங்கே பார்த்தா என்னையா பிரச்சனை அப்படிங்கல அப்படியே தூக்கி கொண்டு டமால்னு போடுறாரு. அப்படியே மண்டையை பிடிச்சி இங்கே பாருங்கள், இவன் தான் என் பொண்டாட்டியை அன்னைக்கு எலெக்ஷன் டயத்தில் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்ததை ஏண்டா எப்படிலாமாடா பண்ணுவீங்க, என்னங்கடா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு 4 தட்டு தட்டி உள்ளார போட்டுறாங்க கம்பிக்கு உள்ளார. அவன் என்ன பண்ணுறான், அது என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. எப்படா உன்னை விடுவாங்க, உன்னை எப்படி விடுவான், இங்கே பாருங்க நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சிந்தாமணி பண்ணி தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல. பரவாயில்லையே ஒத்துக்கிட்டானே அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட சரிப்பா தேங்க்ஸ்ப்பா நீ கிளம்பு நாங்கள் பார்த்துக்குறோம். சார் எப்படி சார் நான் விட முடியும், அந்த அம்மா கூப்பிடுங்க சார், அந்த அம்மா பண்ணுச்சுல இம்பட்டும் அவங்க வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் சார், இவன் வெறும் அம்பு சார் அப்படின்னு சொல்ல. சரியா இரு அப்படின்னு சொல்லிட்டு யோ இங்கே வாயா உங்கள் சிந்தாமணி அக்காவோட நம்பர் கூடியா அப்படின்னு கேட்க. அது வந்து அப்படிங்கிற முத்து என்ன பண்ணுறாங்க, இருங்க அவங்க நம்பர் எங்ககிட்டலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே அவங்க போலீஸ்காரங்க இருங்க சார் இருங்க நீ வாடா அவன் நம்பர் கொடுறா அப்படின்னு கேட்க. அவங்க அந்த திருடனும் கொடுத்துட்றேன் அந்த நம்பரை. உடனே சார் நாங்கள் வாங்கிட்டோம், நீங்கள் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்ல. இல்லை நான் என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. ஓ தகவல் சொல்கிறீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வர சொல்லுங்கள், அவங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. மீனாவுக்கும் தகவல் தெரிஞ்சு சொல்லிடுறாரு. மீனா ஓடி வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி பிடிச்சாச்சா, அவனை வச்சு வைங்க, அவனை வச்சுக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு மீனா அறக்க பறக்க ஓடி வர. இங்கே பார்த்தா சிந்தாமணிக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே வாமா ஸ்டேஷனுக்கு வாமா அப்படின்னு சொல்ல. எதுக்கு நான் எதுக்கு வரணும், உங்களுக்கு கெடா விருந்து வச்சுருக்கோம் வந்து சாப்பிட்டு போங்க அப்படி சொல்ல. என்ன சார் என்ன ரொம்ப பேசுகிறீங்க, அட பாமா ஸ்டேஷனுக்கு சும்மா எதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் வருவீங்களோ, இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி பொசிஷனில் இருக்கேன், என்ன எதுன்னு சொல்லாமல் நான் வருவேனா, ஒரு ஆள் நீ பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு மர்டர் பண்ணியிருக்கான், அதுக்காக தான் அவனை கூப்பிட்றான் வா. என்னது அப்படிலாம் நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேனே, சும்மா சின்னது சொல்லியிருப்பேன், அந்த இதெல்லாம் நான் பண்ணல. அப்படியா எதா இருந்தாலும் நேரம் வந்து சொல்லுமா வாமா அப்படின்னு சொல்ல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பையிலே அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க இந்த மாதிரிங்க நான் ஒன்றுமே பண்ணலங்க, என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றாங்க, ப்ளீஸுங்க என்னை வந்து காப்பாற்றுங்க. ஏம்மா உனக்கு தான் ஆட்கள் இருக்குது பணம் இருக்கே, என்ன எதுக்கு கூப்பிடுற, என்னங்க அப்போ தான் நான் என்கிட்ட வந்து பேசலை என்கிட்ட அப்படி பேசுனீங்களேங்க, இப்போ என்னங்க எப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் முடியாது எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கல. எங்க ப்ளீஸுங்க வாங்க என்னை காப்பாற்றுங்க அப்படி சொல்ல. சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கரெக்டாக அது பிள்ளை ரேக்கா வருது. என்னப்பா எங்கே போகிறீங்க, உங்கள் அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போகிறாளாம், மாட்டிக்கிட்டு இருக்காளாம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு, என்னை கூப்பிட்றா, நீங்கள் போகிறீங்களாப்பா, போய்த்தனமா ஆகணும், என்ன பண்ணுறது உனக்கு அம்மா வச்சே அப்படிங்கிற பார்க்குறாங்க. ரேகா பார்த்து என்னம்மா ஒரு மாதிரி அப்பா பேசுகிறேன்னு பார்க்குறியா, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், உங்கள் அம்மா தான் என்கிட்ட சொன்னா, அதை அப்புறம் பேசிக்கலாம், நான் போகிறேன் அப்படிங்கல. அப்பா நானும் வரேன், நீலாம் வேணாம்மா ஸ்டேஷனுக்குலாம் எதுக்கு, நான் மட்டும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் பின்னாடியே ரேகா வந்துடுறாங்க. இங்கே பார்த்தா மீனா வந்துடுது, சிந்தாமணி வந்துடுது. வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் என்னை எதுக்கு இங்கே வர சொன்னீங்க அப்படிங்க. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கிற, என்னம்மா உங்க கூட போட்டி போட்டால் அவங்க இல்லாமல் போயிடணுமா, அந்த உலகத்தை விட்டு போயிடணுமா, அப்போல்லாம் இல்லையே இவங்க பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடியே மீனா நீ தான் இவ்வளோக்கும் காரணமா, என்னை வர வச்சு என்னடி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க, எனக்கு அப்படியே அங்கங்கே வக்கிரியாடி ஆப்பு பார்க்க 1/2 ஓலாக்கு மாதிரி இருந்துக்கிட்டு என் கட்டவரல் சைஸு வருவியாடி அப்படிங்கிற மாதிரி பார்க்க. என்ன பார்க்குற, உன் சைஸு உன்னை விட நான் கம்மி தான், ஆனாலும் நான் கெத்து தெரியுமா, என்கிட்ட நேர்மை உண்மை இருக்குது. என்ன இவ நம்ம மனசில் நினச்சதை அப்படியே சொல்கிறாளே அப்படின்னு நினைக்கம்மா, என்னம்மா நீங்கள் இவங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இன்ஸ்பெக்டர் அடக்குறாங்க. இங்கே பாரு இவன் எல்லாம் உண்மையை சொல்லிட்டான், அதனால நீங்கள் வந்து போய் பேசினா மறைக்க முடியாது, உண்மையை ஒத்துக்கங்க. இங்கே பாருங்க இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவனை போயிட்டு எப்படிங்க அப்படிங்கல, உங்கள் பேர் தான் நம்ம சொல்கிறேன். இங்கே பாருங்க என் பேர் ஊருப்புறம் பரவி இருக்கு, ஏன்னா நான் அவ்வளோ பிரபலம் அப்படி இருக்கல இவன் சொன்னாங்கிறக்காண்டி என்ன எப்படி சார் கைது பண்ண முடியும், ஏதாவது ஆதாரம் இருக்கா, அவன் சும்மா என் பேரை சொல்லலாம், இல்லை உங்கள் பேரை சொன்னால் நீங்கள் தான் அப்படி பண்ண சொன்னீங்கன்னு அர்த்தம் ஆயிருமா, என்னம்மா நீனே எனக்கே இப்படி இது போடுறியா, இது சரிப்பட்டு வராது, நீ அப்போ பெரிய ஆளாக தான் இருப்ப போல இருக்கே. சார் நான் உண்மையை சொன்னேன் சார், நான் போய் அவனை பார்க்குறேன் அப்படின்னு. டே என்னடா என் பேர் என்ன சொன்னேன், எதுக்குடா சொல்லிக்க, உண்மையை சொல்லு அப்படி எதுவும் சொல்ல சொன்னேன் அந்த முத்து அப்படின்னு கேட்க. அப்படி பார்க்க சொல்லுடும் நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஜாட சொல்லுது. ஜாட சொன்னோன்னே அக்கா அண்ணே அப்படி இப்படி சார் இது வந்து அந்த முத்து என்னை அடிக்கையில் இந்த மாதிரி சிந்தாமணி பேரை சொல்லு, உன்னை நான் வெளியில் எடுத்துறேன் காசு தரேன்னு சொன்னார், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இந்த அக்காவெலாம் எனக்கு தெரியாது, இவங்க எனக்கு எதுவுமே பண்ணதுமில்ல கொடுத்ததுமில்ல, இவங்க என்கிட்ட சொல்லவும் இல்லை அப்படி சொல்ல. செம்ம காண்டாகிறாங்க முத்து. என்னடா நினச்சிட்டு இருக்க, அங்கே அப்படி சொன்னியடா, நீங்கள் அடித்ததுனால தான் சொன்னேன், அதுவும் நீங்கள் சொல்ல சொன்னீங்க அதனால தான் சொன்னேன். சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், அதே மாதிரி இந்த சிந்தாமணி அக்கா எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லல பார்க்குறாங்க.
வந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்துடுறாங்களா, புருஷனும் வந்துடுறாரு. என்ன சார் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? இந்த மாதிரி பாவம் தங்க கூட போட்டி போடுறவங்கள இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல மீனா என்ன பண்ணுறாங்க, வணக்கம் ஐயா அப்படிங்கிறாங்க. வணக்கம்மா, நீ சத்யாவோட அக்காவா அப்படிங்கிறாரு. ஆமாங்க சார் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, நல்ல பொண்ணாத்தான் இருக்கிறீங்க. இவர் என் புருஷன் சார், முத்து சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, என் ஒய்ஃப் மேலே என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. அவள் தான் இந்த மாதிரி செய்ய சொன்னான்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சிந்தாமணிக்கு ஒரே சந்தோஷம், நம்மளை விலகி இருந்தாலும் புருஷங்கிற நமக்கா இருக்கானேன்ட்டு. கரெக்டாக பார்த்தா பின்னாடி ரேக்கா வருது. ஏய் நீ இருக்கு, நீங்கள் வந்த நீங்கள் இங்கே இருக்கீங்க கேட்டதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிம்மா இருக்க முடியும்? பரவாயில்லையே, பொண்ணு என் பக்கம் இருக்காளே அப்படின்னு சந்தோஷமாக நிற்கிது. அதுக்கப்புறம் அப்பா என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா, அம்மா இந்த மாதிரி மீனாவை வயிற்றுல அப்படின்னு சொல்லல. அப்பா எனக்கு அது தெரியும்ப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரியுமா? அம்மா விட்டால் வேறு யாருப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுவா? சே, இவ்வளோ ஒரு கேவலமானவங்களா இருக்காங்களேப்பா. பணம் காசு இருந்தால் நம்ம என்ன பெரிய இவங்களாப்பா, ஐயோ அப்படின்னு சொல்ல, அது என்னமோ கரெக்டு தாம்மா அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு என்ன எது தெரியுதோ அது பிரகாரம் செய்யுங்க சார். உடனே சிந்தாமணிக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கா நீங்கள் வந்திருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி சிந்தாமணி, நீ நல்ல காரியம் பண்ணிட்டு தேசிய விருது வாங்க நிற்கிறேன்னா உனக்காக பேசலாம். நீ பண்ணது திருட்டுத்தன வேலை, மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கத்தான வேலை. நான் எப்படி பேச முடியும்? என்னங்க காலையில் தாங்க நம்ம பொண்ணுக்காக அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், நீங்கள் நான் என் பொண்ணுக்காக நான் செய்வேன்னு சொன்னேன். நீ பண்ண ஃப்ராடு தனதுக்கு என்ன எப்படி உடந்தையா இருக்க சொல்கிறியா? அப்படிலாம் இல்லைங்க, என் பொண்டாட்டி அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுங்க. நீ பண்ணியிருப்பேன்னு சொன்னால் நான் நம்பலாம், பண்ணியிருக்க மாட்டேன் நான் எப்படிமா போய் சொல்கிறது? சே, இதுக்கு இந்த மனுஷன் வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்குது. இங்கே பாருங்க, அந்த பையனை அவனே சொல்லிட்டான்ல, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அப்புறம் என்னை விடுதலை பண்ணுங்க, என்னை உள்ளார போடாதீங்க அப்படின்னு புலம்பி தள்ளுது. மீனா என்ன பண்ணுறாங்க, சார் நான் இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னம்மா, என்ன சொல்லுங்கள். ஏன்னா அவன் உங்கள் புருஷன் தான் சொல்லி அடித்து சொன்னதுனால சொல்லிட்டேன்னு சொல்கிறான். இந்த அம்மாவும் இல்லைன்னு சொல்லுது. உங்களை மேலே காயத்தை ஏற்படுத்துனது யாருங்கிறத மறுபடியும் துப்பு துளக்கணும். வேணாம் சார், உடனே துப்பு துளக்கலாம், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னம்மா ஐடியா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அவன் இருக்கான்ல, அவன்கிட்ட ஃபோனை வாங்குங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனா எதுக்குமா? அட வாங்குங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வாங்குறாங்க. வாங்கினேன். இப்போ என்னம்மா, இப்போ இவன் சொன்னான்ல இந்த அம்மாவை தெரியவே தெரியாது, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னானா, ஐயோ இவ பயங்கரமான புத்திசாலி இருப்பா போல இருக்கே, படிக்காத இருந்தாலும் அம்மாடியோ அப்படி நினைக்க. அந்த அம்மா 12வது படிச்சிருக்கு மீனா. 12வது படித்ததெல்லாம் படிக்காதாலும் முட்டாள்னு ஏங்க சொல்கிறாங்க? எங்கள் ஊரில் அந்த காலத்தில் 10வது படித்தாலே பெரிய படிப்பு, 12வதுன்னா அதை விட டிகிரி படித்த மாதிரி. இப்போ தான் மாஸ்டர் டிகிரி படித்தாதான் மதிப்பு இருக்குது, இளங்கலை படித்தாலே சும்மா மட்டம்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் 12வது படிச்சிருக்கு, அதுக்கு மூளை இருக்காது. நான் படிச்சிருக்கு படிக்கலன்னு முக்கியம் இல்லைங்க, அறிவை யூஸ் பண்ணணும். மீனா அதே மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை வாங்கி இப்போ இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அந்த நம்பர் ஏதாவது இருக்கும் பாருங்க, அதில் ஒரு நம்பரை காமிங்க, சிந்தாமணி நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த டைல் ஹிஸ்ட்ரியில் பார்க்குறாங்க. அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தா அப்படியே சிந்தாமணியோட நம்பர் இருக்குது. அடிப்பாவி தெரியாது, நான் சொன்னேன் சார் இந்த நம்பருக்கு டயல் கொடுங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு இவர் இன்ஸ்பெக்டர் டயல் கொடுக்குறாரு. கொடுத்தா சிந்தாமணி ஃபோன் டிங் டாங்கு டிங் அப்படின்னு ஃபோனு ரிங் அடிக்குது. ஐயோ அப்படின்னு மடக்க, என்னம்மா இவனுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லைங்கிறீங்க, இப்போ எப்படி உங்களுக்கு ரிங் அடிக்குது? அது எனக்கு ஏதோ ஃபோன் வருது, இவன் அடிச்சு நீங்கள் அடிச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணுது. என்னம்மா கட் பண்ணுற, பிஸி நீங்கள் வருது? இல்லை சார் நான் இங்கே பண்ணேன். என்ன விளையாடுறியா அப்படின்னு ஓங்கி அறைய போகிறாங்க. சிந்தாமணிக்கு அள்ளு விடுது. சார் அது அப்படிங்கல, என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீல, அப்புறம் எப்படி உன் நம்பர் இவன் செல்ல, அவன் சும்மா கூட வச்சிருக்கலாம். ஓ சும்மா கூட வச்சிருக்கலாமா அப்படின்னு போய் ரிசீவ்டு காலில் பார்க்குறாங்க. இங்கே பார் எத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கல, அப்படியே தலையை தொங்க போகிறாங்க. தெரியாமல் வந்திருக்கும் சார், தெரியாமல் இவன் நம்பர் உனக்கேமா வரணும் அப்படிங்கல. ரேகாவும் அவங்க அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், எப்போ இவ்வளோ ஒரு பாதகத்தை செஞ்சாலும் நீங்கள் என்ன வேணால் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னங்க ரேகா, சார் நான் எதுவும் பண்ணலை சார் அப்படிங்கல. மீனா மறுபடியும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. முத்துவும் 2 பேரும் சேர்ந்து தான் சார், இப்போ நம்பர் தான் இல்லைங்கிறாங்க, இவங்க எப்படியும் பணம் போட்டிருப்பாங்கல்ல, அதை பாருங்க சார் அப்படி சொல்ல, நல்ல ஐடியா முத்து, பரவாயில்லையே, நல்ல ஐடியா எங்களுக்கு கொடுக்குறீங்களே, நீங்களே பேசாமல் சிஐடி ஆஃபீஸராக ஓப்பன் பண்ணிடலாமே. ஐயோ சார் உள்ள வேலை பார்க்குறதுக்கே நேரம் இல்லை சார், நீங்கள் அதை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த பரம் பறக்கிற, பின்ன வயிறு வீணாக போனது என் பொண்டாட்டிக்கு சார், என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இவங்க நோகாமல் ஆட்படையை கூலி ஆட்படையை வச்சு இந்த மாதிரி வயிற்று பண்ணிட்டு போவாங்க, நான் விடுவேனா, நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்ல கூகுள் போய் பார்க்குறாங்க. பார்த்தா இந்த அம்மா பணம் அனுப்பியிருக்குதுங்க. அதுவும் கரெக்டாக அந்த குத்துப்படின நேரத்துக்கு ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி தாங்க அனுப்பியிருக்குது. 20,000 பணம் அனுப்பியிருக்கு. ஏம்மா இது என்னம்மா அப்படிங்க. சார் அது யாருக்கும் அனுப்புனது தெரியும் போட்டாரும் பாருங்க இன்ஸ்பெக்டர் சிந்தாமணி ஒரு போடு குறும்பி கூத்தாட. அம்மா அப்படிங்கிற அளவுக்கு ரேகா அவங்க அப்பெல்லாம் காதை பொத்துறாங்க. மீனா முத்துமே அப்படின்னு காதை பொத்துதுங்க.
இவ்வளோ ஏன் அந்த கம்பிக்குள்ள இருக்கானே அந்த திருட ரவுடி அவனே காதை பொத்துறான்னு பார்த்துக்கோங்களேன். அப்படி சொய்ங்குது சிந்தாமணிக்கு. சார் என்னமோ பேசுகிறீங்க, ஆனால் அவர் பேசுகிறாரு. ஏன்டி ஃப்ராடு, என்ன என்கிட்ட ஃப்ராட்தனம் பண்ணுறியா? ஃபோன் நம்பர் தெரியாமல் போயிடுச்சான், பணம் அனுப்புனது தெரியாமல் போயிடுச்சான், உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கு நம்பர் வருமா, பணம் அனுப்பியிருப்பியா, யார்டடி கதை கட்டுற கம்பி கட்டுற வேலை அப்படிங்கிறாரு. இந்த அம்மா பதிலே பேசாமல் இருக்குதுங்க. சொயின்னு காதில் கேட்குது. என்னடி பேசாமல் இருக்க அப்படின்னு அடிக்க வராங்க. சார் 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 அப்படின்னு மறிக்குது. சார் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சார், நீங்கள் ஏதோ பேசுகிறது தெரியுது, ஆனால் காதில் விழுகலை சார் அப்படின்னு வாயை விட்டு சொல்லுது. ஏன்னா வாய் பேச முடியலையா. அப்போ தான் மீனாவுக்கு சிரிப்பு வந்துடுது. அந்த போலீஸ்காருக்குமே சிரிப்பு வருதா. ஓ உனக்கு காது ஜவ்வு போச்சா அப்படி சொல்ல. இந்த மாதிரிலாம் தப்புங்க, போலீஸ் ஸ்டேஷன் வச்சு அடிக்கக்கூடாது தெரியுமா. ஓ நீ போலீஸ் ஸ்டேஷன் வச்சு இப்படிலாம் எங்களே நீ வந்து பண்ணுவ, நாங்கள் விடுவோமா. யோ இவனை கொண்டு இந்த அம்மாவை கொண்டு உளர போடுங்க, அடுத்த சில அடைங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ரேக்காவும் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தா ஏண்டி பெத்த அம்மாவை அடைக்க பார்க்குறாங்க, நீ சும்மாவா இருக்க அப்படின்னு சொல்ல. அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டே வெளியில் வாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வர்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போட்டதுக்கப்புறம் முத்து மீனாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்களே. பரவாயில்ல சார், இவங்களுக்குலாம் சும்மா விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரேக்கா உனக்கு எதுவும் தப்பு இல்லையே, எதுவும் தப்பான்னு நினைக்கலையே. இல்லை மீனா, நீங்கள் செஞ்சது சரிதானே, நேரம் உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன இருக்கும், நல்ல வேலை நீங்கள் மறைச்சிங்க, இல்லைன்னா கழுத்தில் இதில் பட்டிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல. இவர் அப்பா பார்க்குறாரு. மீனா என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. ஐயோ சார் ஏன் சார் நீங்களாம் மன்னிப்பு கேட்குறீங்க. இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டியில், அவள் இந்த மாதிரி தப்பு பண்ணான்னு எனக்கு நல்லா தெரியுமா, இந்நேரம் உன் உயிர் போயிருந்தா என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சார் இருக்கட்டும் சார், இந்த அளவுக்கா சார் மோசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சமாதானமாகறாங்க. மன்னிச்சிருமா மீனா, நீங்களாம் எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, பணத்தால் வேணால் நாங்கள் ஒசந்துருக்கலாம், நீங்கள் குணத்தால் நல்ல கேரக்டர்மா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், செந்தாமணி தான் சொன்னா அப்படிங்கல. என்ன சார் இது ஸ்டேஷனில் வச்சு பேசுகிற இடம் இல்லை, கோயிலுக்கு வச்சு பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. என்ன விஷயமா இருக்கணும், அப்பா கிட்ட பார்த்து என்னப்பா அப்படின்னு கேட்க அங்கே வாமா வச்சு பேசிக்கிடுவோம் அப்படிங்கிற நடுங்குது. அதுக்கப்புறம் சத்யாவுக்கு இவரே கால் பண்ணுறாரு. சத்யா இந்த கோயிலுக்கு வா. சரிங்க சார் அப்படின்னு சொல்ல. சத்யாவையும் வர சொல்கிறாரு. அப்பா என்னன்னு தெரியலையே. மீனாவுக்கு முத்துக்கும் தெரிஞ்சு போகுது. முத்து சொல்கிறார், என்ன சத்யா வர சொல்கிறான், ஏதோ வர சொல்கிறாரே என்னன்னு தெரியலையே. சத்யா வந்தா அப்போ தெரிஞ்சு போச்ச மேட்ரு, அதாங்க தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்க. சத்யா மீனா முத்து ஏன் பயப்படுறீங்க, இருங்க இருங்க அப்படிங்கிற சத்யா வந்துடுறாங்க. வந்து என்ன எல்லாரும் இருக்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்ற கீழே இங்கே வாப்பா அப்படி சொல்லி 2 பேரும் நிற்க வச்சு கேட்குறாங்க. உங்க 2 பேருக்கும் சம்மதமா, லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல. அப்படியே திருன்னு முழிக்க. எல்லாம் எனக்கு தெரியும், சிந்தாமணி தாம்மா என் பொண்டாட்டி தான் வந்து எல்லாம் சொல்லிட்டு போனா. அப்பா என்னம்மா சொன்னா, நீங்கள் என்ன சார் அதுக்கு சொன்னீங்க. பார்ப்போம் நம்ம பொண்ணுக்கு இவன் ஏழை பையன் நான் கேட்குது நம்ம பொண்ணை, இவெல்லாம் ஒரு 10,000 50,000 சம்பளத்துக்கு இருக்கவே நம்ம பொண்ணை கேட்குதானு அவகிட்ட மனசு சாந்த மாதிரி சொல்லிட்டேன்ப்பா அப்படிங்கிற முத்து மீனா கேட்குறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட பொய் சொன்னீங்களா. ஆமாம் என்ன பண்ணுறது, நான் ஏதாவது அப்படியா அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா அவள் ஏதாவது சத்யாவை பண்ணி விட்றாப்பா, அதனால தான் அவள் வாயை அடைக்கிறக்காண்டி நான் அப்படி சொல்லி அனுப்பி வச்சேன். அப்படி மட்டும் அவளை சமாதானம் ஆகுற மாதிரி நான் பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், அவள் வேறு ஐடியாவில் வேறு ஏதாவது வழியில் சத்யாவை ஏதாவது பண்ணிடுவா, அதுக்காக தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்க. ஏம்மா என்கிட்ட எல்லாம் பேசுவேன், இதை மட்டும் ஏமா சொல்லலை. அப்பா என்னப்பா நீங்கள் உலகத்திலே யாராவது லவ்வை வந்து அப்பெல்லாம் நினைக்கக்கூடாதுமா, நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்கேன், நீ அப்பா தான் முக்கியம்னு என் கூட வாழ்ந்துட்டுருக்க, அப்படி இருக்கல உன் ஆசையை நான் நிறைவேற்றாமல் போயிடுவேனா அப்படின்னு சொல்ல. அப்படியே தூக்கி வாரி போடுது சந்தோஷத்தில். அப்படியே கட்டிக்கிறாங்க. முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சார் அப்படிங்கல. என்னம்மா என் பொண்ணை உங்கள் பையனுக்கு எடுத்துவீங்களா மாட்டிங்களா, பயப்படுறீங்களா சிந்தாமணி நினச்சி. ஆமாம் சார் அப்படின்னு மீனா சொல்ல. அதெல்லாம் பயப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன், அவளாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவள் வந்தாலும் என்ன பண்ண முடியும், நீங்கள் தைரியமாக நீ எப்போ துணிச்சலாக நின்று ஒரு போட்டியில் ஜெயிச்சிருக்க, அப்புறம் என்னம்மா நீ ஏம்மா பயப்படுற, நல்லவங்க கெட்டவங்களை பார்த்து பயப்படக்கூடாதுமா, தில்லா எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு முத்து சொல்ல. பார்க்குறாங்க ரேகா அண்ணா அப்படின்னு சொல்ல. அப்பா என் பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சோம், இப்போ அண்ணா அண்ணி எத்தனை பேர் கிடச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ சிந்தாமணி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்களா. அது என்ன தண்டனை கிடைக்குதோ அது கிடைக்கட்டும், நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு நேர்மையான மனுஷங்க ரேகாவோட அப்பா அப்படி நடந்துக்கணுன்னு தான் ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுற மாதிரி நீங்களும் ஆசைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் டைரக்டர் என்ன ஆசைப்பட போகிறாருன்னு தெரியல, சிந்தாமணிக்கு சிஞ்சா கொட்ட போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.